கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் செய்பவன் அப்பன் முருகப்பெருமான். இந்த வீடியோல அவருடைய அன்பையும் அவருடைய கருணையும், ஒரு பக்தன் தன்னை வணங்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு நமக்கு அருள் புரிகிறாரு, இதெல்லாம் நான் உணர்ந்துதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண போறேன். அதாவது எனக்குள்ள ஒரு பயங்கர உள்ளுணர்வுங்க, அவரை பத்தி பேசணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி என்னை தூண்டிக்கிட்டே இருக்கிறது. அவருடைய அருளாலையும் அந்த குரு அருளாலையும் தான் இந்த வீடியோவை நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரே விஷயம் மட்டும் முன்னாடி சொல்லிக்கிறேன். அப்பன் சிவபெருமான், முருகப்பெருமான், மகாவதார் பாபாஜி, இவங்க 3 பேருமே ஒரே தெய்வம் தான். இதை நான் உணர்ந்த விஷயம். நான் இவரை தனியா, முருகப்பெருமான் தனியா பார்த்ததில்லை. முருகனும் சிவனும் ஒன்றுதான், இவங்க 3 பேருமே ஒன்றுதான். அதை நான் உணர்ந்துட்டேன். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல்ல எனக்கு சிவன் மேலதாங்க அதிக பற்றாச்சு. நான் சிவனை தான் வணங்க ஆரம்பிச்சேன். அதாவது சிவன் மேல அளவு கடந்த அன்பு, அதை சொல்லவே முடியாது. இறைவன் மேல கொண்ட அன்பை நம்ம வார்த்தையால விளக்க முடியாது. அது பிரம்மானந்தம். அந்த மாதிரி ஒரு அன்பு. சிவனை வணங்க 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 என்ன அப்படியே செதுக்குனாரு. ஒரு இந்த பெரிய ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறையை சின்ன சின்னதா செதுக்கி 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 ஒரு சிலை வடிவுல கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி என்னை சிவபெருமான் செதுக்குனாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முருகப்பெருமான் என்னை ஆட்கொண்டாரு. முருகப்பெருமான், அதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாயி அழகா ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. சிவபெருமான் தங்க கட்டி, முருகப்பெருமான் தங்க சங்கிலி. இது ரெண்டுத்தையும் நம்ம கையில கொண்டாந்து கொடுத்தா எதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம்? முதல்ல நம்ம தங்க சங்கிலி தான் சூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம உடனே எடுத்துட்டு மாட்டிட்டு நம்ம அழகு காமிக்க முடியும். சிவபெருமான் கொஞ்சம் கோபம் உடையவரு, ஆனா முருகப்பெருமான் குழந்தை தன்மை உடையவர். இப்போ குழந்தை கிட்ட போயிட்டு நம்ம ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நம்ம அன்பா பேசினா குழந்தை ஓடி வந்து நம்ம மேல ஏறி உக்காந்துக்கும்ல, அந்த மாதிரி முருகப்பெருமான். முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் செய்பவன். முருகப்பெருமான் என்னை ஆட்கொண்ட தருணம் என் வாய்நாளில மறக்கவே முடியாது. சிவபெருமானும், ஆனா முருகப்பெருமான் சொல்றேன் பாருங்க. நான் சிவபெருமான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஆனா இங்க முருகர் என்ன வேலை பண்ணாரு பாருங்க. நான் வண்டியில போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 10-15 வாட்டி என் கண் முன்னாடி முருகர் போட்டோ வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு வண்டியில வருது, ஒரு லாரியில வருது, வேலும் மயிலும் சேர்ந்து வருது, யாம் இருக்க பயமேன்னு வருது. இந்த மாதிரி என் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷத்தும் ஒரு வண்டி போன அடுத்த வண்டியில முருகர், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எனக்குள்ள இந்த முருகர் போட்டோ பார்த்த உடனே என்னடா இது முருகர் இந்த ஒரு நிமிஷத்துல இத்தனை வாட்டி என் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு அப்பயே மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. இந்த மாதிரி ஏன் நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம், ஐயோ முருகர் போட்டோ வேற இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கேன்னு யோசிச்சேன். உடனே ஒரு அம்மா கமெண்ட் பண்றாங்க யூடியூப்ல, இதுதான் அதிசயமான நிகழ்வு. நான் பூண்டி மகான் பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். திருவண்ணாமலையில இருந்து பூண்டி மகான் ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்கு, அவரை பத்தி பேசியிருந்தேன். அங்க ஒரு அம்மா கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட் அந்த வீடியோ கீழே, இந்த மாதிரி வள்ளி மலையில என்னுடைய அப்பா இருக்காரு, பூண்டி மகான் பத்தி எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், வள்ளி மலையில இருக்காரு, நீங்க போனா பாக்கலாம், அவர்கிட்ட இன்னும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலான்னு. எனக்கு மைண்டு என்னடா இது இந்த மாதிரி வள்ளி மலைன்னு கமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தேன். அப்படியே கொஞ்ச தூரம் போறேங்க, ஒரு போர்டுல வள்ளிமலை, நம்ப மாட்டீங்க, வள்ளிமலை 30 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு இருக்கு. வேலூர், அந்த வேலூர் பக்கத்துலதான் அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன். சிவன் கோவில், பழமை வாய்ந்த கோவில். வள்ளிமலை 30 கிலோமீட்டர் வருது. கமெண்ட்ல பார்த்துட்டேன், இந்த மாதிரி முருகர் போட்டோ வருது, வள்ளிமலைன்னு அந்த ஹைவேல போர்ட் போட்டிருக்காங்க, வள்ளிமலை 30 கிலோமீட்டர். என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வள்ளிமலைன்ற இந்த நேம் சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க, முருகப்பெருமான் வராரு. அப்ப முடிவு பண்ணிட்டேன், ஓகே வள்ளிமலைக்கு முருகப்பெருமான் நம்மள கூப்பிடுறாரு. எப்படிலாம் வந்து என்ன அழைக்கிறாரு பாருங்க முருகர். இதுதான் அதிசயம், அவர் என் ஆட்கொண்ட தருணம். இந்த மாதிரி நான் சிவபெருமான் கிட்ட உத்தரவு கேட்டேன், அப்பா உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இந்த மாதிரி வள்ளிமலை போலாமா வேணாமாப்பான்னு. அது நான் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேங்க. இந்த மாதிரி மனசுக்குள்ள நான் கேட்டுட்டேன். கேட்ட உடனே நான் இப்போ அங்க போனேன்னா எனக்கு உடனே நீ வந்து உத்தரவு கொடு, ஏதாவது ஒரு ரூபத்துல போட்டோ மூலயமா, இப்ப முருகர் எப்படி வந்தாரோ அப்படி வந்து உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. கரெக்டா நான் நினைச்சு 10வது செகண்ட்ல சிவபெருமான் அவருடைய குடும்ப போட்டோ இருக்கும் பாருங்க, அந்த போட்டோ ஒரு வண்டி முன்னாடி வந்தது. ஓகே முடிவு பண்ணிட்டேன், வள்ளிமலைக்கு விட்டுட்டேங்க.
காலையில சாப்பிட்டேன், டைம் கரெக்டா 3 மணி. எதுவும் சாப்பிடல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா வள்ளிமலை என்ட்ரன்ஸ் ஆகுற அந்த முன்னாடி ஆர்ச் மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் ஆகி உள்ள கோயில் நுழைவாசல் இருக்கேன். அங்க எப்பயுமே அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க போல. ஒரு அம்மா வந்து வாண்டடா வராங்க, சாப்பிட்டியாப்பான்னு. சாப்பிட்டுமான்னு சொல்லிட்டேன். உடனே சாப்பிட்ட உடனே சரி அவங்களும் போயிட்டாங்க. நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா பசி, சரி பார்த்துட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம படி மேல ஏறி போயிட்டாங்க. போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டேன். நான் போன நேரம் 3 மணி. அங்க அர்ச்சகர் 2 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கேட்கணும்னு என்ன அவசியம் இல்லை, சாப்பிட்டியான்னு. அவங்க என்ன கேட்கணும்னு அவசியமே கிடையாது. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் கீழே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க சாப்பிடல நீங்க வாயில இருந்து வந்துச்சு. முருகப்பெருமானை பார்த்த உடனே சாப்பிடலன்னு சொன்ன உடனே வா உக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய கருவறையிலேயே எனக்கு உணவு அளிச்சாருங்க. முருகப்பெருமானுடைய கருணை பாருங்க. முருகான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவருடைய வேல் வந்து நிற்கும். இது எல்லாரும் அதை வந்து நம்பினவங்க எப்பொழுதும் கைவிட்டதில்லை. அது எந்த இறைவனாலும் சரி, எப்போ உள்ளன்போடு அவங்கள நினைக்கிறீங்களோ இறைவன் கிட்ட நம்ம போக 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 நம்ம நம்ம விதிப்படி ஒரு தீர்வு எழுதி வச்சிருக்கோம். ஆனா இறைவன் பல பேரு சந்தோஷமா, இப்ப இறைவன் பற்று இல்ல, அவன் மட்டும் எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், அவன் பூர்வ ஜென்மத்துல நல்ல காரியம் செஞ்சிருக்கான், அந்த ஜென்மத்துல அனுபவிக்கலாம். ஆனா இந்த இறைவன் கிட்ட போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கிறன்னு சொல்ற, நல்லா கவனிங்க. நம்ம கர்மா பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய விதி ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன்னா நம்ம இறைவன் கிட்ட போக 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 அதை புரட்டி பார்ப்பாரு. இவன் என்னுடைய பக்தன் ஆயிட்டான், என்ன உள்ளன்போடு உயிருக்கு உயிரா நேசிக்கிறான், அதுல திருத்தம் பண்ணுவாரு. இதுக்குதான் இறைப்பற்று மிகவும் அவசியம். இந்த மாதிரி இறைவன் கிட்ட போக போக நம்ம அந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவிச்சுங்க. அந்த வார்த்தையாலே சொல்ல முடியாது. இறைவன்ன்றது நம்ம இருக்கிறதுலயே உண்மையான சுகம் இறைவன் தான். நான் உணர்ந்துட்டேங்க. இந்த ஒரு வயசுல எனக்கு அந்த ஒரு தெளிவையும் இந்த மாதிரி ஒரு குருவையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேங்க. இப்பெல்லாம் ஏதோ ஒரு நியூ லைஃப் வாழ்ற மாதிரி இருக்கு. கஷ்டம் வந்தாலும் ஒரு சரிசமமா, துன்பம் வந்தாலும் சரிசமமா, இந்த மாதிரி மனப்பக்குவம் எனக்குள்ள வந்துடுச்சு. இது எல்லாம் இறைவன் தான் காரணம். இப்ப பாருங்க, முருகப்பெருமான் அது எந்த இறைவன் கூட ஆகட்டங்க, ஏன் எல்லாம் முருகா 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 முருகான்னு நீங்க வேற எந்த மந்திரத்தை கூட உச்சரிக்க வேண்டாங்க. முருகா சரவண பவ, முருகா முருகா முருகான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கண் முன்னாடி அவருடைய உருவம் வந்து நிற்கும். நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு தவிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா கூட கையில ஏதாவது பணம் இல்லை, எதுவுமே எல்லாமே போயிடுச்சு, அந்த இடத்துல நின்று முருகா 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 முருகான்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த இடத்துல யாராவது வந்து உதவுவாங்க. அது யாராவது யாரோ இல்லை, இந்த முருகப்பெருமானே வருவாரு. வேற ஏதாவது நீங்க அவரை கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவுவாரு. இதுதான் முருகப்பெருமானுடைய கருணை. வள்ளல் வாரியார் சுவாமி, பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், இந்த மாதிரி அருணகிரிநாதர், இத்தனை பேருக்கு அருணகிரிநாதர் வாழ்க்கையெல்லாம், அருணகிரிநாதர் அவருடைய முருகப்பெருமானுடைய மயில்ல போயிருக்காருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அருணகிரிநாதர். ஐயோ, அவரை பத்தி புகழ்னா ரொம்ப, அதாவது அடிமட்ட வாழ்க்கைய வாழ்ந்தவர். திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க போனவரை கடைசியில முருகான்ற வார்த்தைய சொல்லிட்டு அவரு குதிச்சிருக்காரு. அடுத்த நிமிஷம் முருகன் வந்து காட்சி கொடுத்து அவருடைய வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணி தினமும் சொல்லுங்க. ஏறும் மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. அவ்வளவுதாங்க. தினமும் இந்த ஒரு இதுவா சொல்லுங்க. கண்டிப்பா முருகர் உங்களுக்கு கனவுல காட்சி கொடுப்பாரு, இல்ல உங்களுடைய வாழ்க்கைய பெரிய அளவுக்கு உயர்த்தி கொண்டு போவாரு. எவ்வளவு கர்ம வினை இருந்தாலும் அவர் வந்து முருகப்பெருமான், அவர் கடவுளே இல்ல, சித்தனுக்கெல்லாம் சித்தனுங்க முருகப்பெருமான். சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றுதான். ஆனா என்ன, அவரு குழந்தை, குழந்தை முருகன். நான் செல்லமா அவர் குழந்தை முருகா, செல்ல முருகா,
இந்த மாதிரிதான் கூப்பிடுவேன். அதனால இறைவன் இந்த பிறவியை இறைவனை நாடுங்க, இறை சிந்தனையில இருங்க. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாமே ஒரு நிம்மதியா ஒரு ஹாப்பியான லைஃப் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.